இன்னைக்கு இந்த புரோட்டீன் லீக்கேஜ்னால கேள்விப்பட்டீங்களா? புரோட்டீன் லீக்கேஜ்னால எவ்வளவோ சுகர் பேஷண்ட்ஸ் கஷ்டப்பட்ட நீங்களே பார்த்துருப்பீங்க. கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் சொல்ல வந்தேன். மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ரெமிஷன் REMISSION ரெமிஷன் இஸ் பாசிபிள் ஃபார் டைப் 2 டயபெட்டிஸ். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, யார் யார் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிரந்தரமாக சரியாகும். புரிஞ்சுதா? நிரந்தரமாக சரியாகும் போது என்ன ஆகும்? சுகர் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலுக்கு வரும். சுகர் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலுக்கு வரும்போது சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம். அது மட்டும் இல்லை, புரோட்டீன் லீக்கேஜுக்கு சாப்பிட்டுக்கூடிய மாத்திரையும் என்ன பண்ணலாம்? நிரந்தரமாக நிறுத்தலாம். அதுக்கு பேர் தான் ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொன்னது யாரு? இந்த புத்தகம் ஹாரிசன். ஆனால் ஒன்று, பேலன்ஸ்டு டயட் யார் யார் ஃபாலோ பண்ணலையோ முதல்ல ஒரு மாத்திரை, அப்புறம் அது 3 மாத்திரை ஆகும், அப்புறம் வாழ்க்கை முழுவதும் கூட இன்சுலினும் போட வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னதும் இந்த புத்தகம் தான் ஹாரிசன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு யாருக்கா ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? கமெண்ட்ஸில் GOOD. ஸ்டே டியூன்ட்.